டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். சுகரோட லெவலை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணும். விமன் கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும் ஒவ்வொரு ஏஜ் வரும்போது. ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி போகணும்னா இந்த கஞ்சி கட்டாயமாக ஹெல்ப் பண்ணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெஃப்ஸ் கிச்சன். ஸோ நம்மளோட ஷெஃப்ஸ் கிச்சன் சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸை நானும் ராஜ் அடிக்கடி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறது, தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறையா நான் உங்களுக்குலாம் ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு கூட நான் பண்ண போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. ஏன்னா இப்போ எங்கள் அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளால ரொம்ப ஸ்ட்ராங்காக ஈக்குவலாக ஆக்டிவாக இருக்க முடியறதில்ல. காரணம் என்னென்னா அவங்க சாப்பிட்ட ஃபுட் ஹேபிட்டே வேறு. அவங்களோட அந்த ஹெல்த்தியான அந்த ஃபுட் ஹேபிட் தான் இன்றைக்கும் அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கருப்பு உளுந்து கஞ்சி. இது எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம குக் பண்ணிட்டே பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்து கஞ்சிக்கு நான் வந்து 2 கப்பு கருப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 கப்பு கருப்பு உளுந்துக்கு வந்து 1/2 கப்பு பச்சரிசி. ஸோ இதுதான் அதோட ரேஷியோ. இப்போ நீங்கள் 4 கப்பு கருப்பு உளுந்து எடுத்தீங்கன்னா 1 கப்பு பச்சரிசி எடுக்கலாம். ஸோ இந்த கருப்பு உளுந்து நான் என்ன பண்ண போறேன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண போறேன். ஏன்னா இதோட பச்சை வாசம் போகும். ஸோ இந்த கருப்பு உளுந்தோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த கருப்பு உளுந்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ஃபைபர் இருக்குது, அதாவது நார்ச்சத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து என்ன ஆகுனா இந்த கஞ்சி நீங்கள் அடிக்கடி சாப்பிடும்போது வயிறு சம்மந்தப்பட்ட சீரண சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகும். சீக்கிரமாக உங்களுக்கு ஜீரண சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து அயர்ன் நிறையா இருக்குது, பொட்டாசியம், கால்சியம். ஸோ போனுக்கான ஸ்ட்ரென்த்து, இம்யூன் பவரை அதிகம் பண்ணி கொடுக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். சுகரோட லெவலை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணும். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் அடிக்கடி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஸோ இப்போ பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா வறுக்கும்போது அப்படி ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வாயில் போட்டு இப்படி கடிச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு இதை வறுக்கணும். ஸோ இந்த ரெசிபி வந்து என்னோட ஃப்ரெண்டு லலிதா கௌதம் அவங்களோட மதர் தான் இதை சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ. ஸோ உன்னோட சேனலில் இந்த ரெசிபி கண்டிப்பாக நீ போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ஆண்டி. டெஃபினட்டாக இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிபி. பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படி இந்த பிளாக் கலர் வந்து லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, நல்ல வாசம் வருதுங்க. அவ்வளோதான், இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்க போகிறேன். முழுசாக ஆற வைக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த சூடோடு அரைச்சோம்னா தான் நல்ல பொடியாகும். இது அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 1/2 கப்பு பச்சரிசி, ஒரு 10 ஏலக்காய். இந்த ஏலக்காய் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஸோ அவ்வளோதாங்க. இதை ரெடி பண்ணி நான் பவுடர் பண்ணிவிட்டு எப்படி காய்ச்சணும்னு சொல்லுவேன். நல்லா மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு சலிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கெடாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் 2 மாதம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். தண்ணி படாமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போ எப்படி இந்த கஞ்சி காய்ச்சறது அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணி காட்டுறேன். ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சலிச்சிட்டோம், அதனால சீக்கிரம் லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எதில் வந்து இந்த கஞ்சி காய்ச்சறீங்களோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பாத்திரத்தில் ஊற்றி நான் அதை சூடு பண்ண போகிறேன். நம்ம யூஸ்வலாக கஞ்சி காய்ச்சுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை காய்ச்சணும். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஸ்வீட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சால்ட் மட்டுமே ஆட் பண்ணி கூட நீங்கள் இந்த கஞ்சி குடிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பச்சரிசி போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் கீ கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, வயசானவங்க எல்லாருமே இப்படியே இந்த கஞ்சி, அவ்வளோதான், கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நம்ம சால்ட் போட்டு இப்படியே குடிக்கிறதுனா குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாக்க நம்ம இது கூட கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு கருப்பு சர்க்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். சூப்பரான ஒரு வாசனை, பார்க்குறதுக்கும் சூப்பரான ஒரு கலர். நான் வந்து கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் கண்டிப்பாக ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்கள் வீட்டில் தினமும் ஒரு நேரமாவது இந்த கஞ்சி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுங்க. எஸ்பெஷலி விமன் கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும் ஒவ்வொரு ஏஜ் வரும்போது. ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி போகணுன்னா இந்த கஞ்சி கட்டாயமாக ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். யம்மியாக இருக்குங்க, சான்ஸே இல்லை டேஸ்ட்டு. இது நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அண்ட் தான் இட்ஸ் மீ ஜீவிதா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.